அவர் 3-4 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் அவங்க பொதுக்குழுல இருந்து விலகிட்டான்னு சொல்றாங்க. கிட்ட எப்படி உட்கார்ந்துருக்க முடியும் அசம்பிளில? அது முடியல, திரும்பி உட்கார்ந்துருக்க முடியுமா? அதனாலதான் பாத்துட்டாரு. டிவி விவாதம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க சார் 2 பேரும். இப்படி இங்க திரும்பி வருஷம் இங்க திரும்பி அசம்பிளில எப்படி அதான் மாத்தி விட்டாங்க. நான் இப்ப எந்த காலத்திலயும் பழனிசாமிக்கு சப்போர்ட்டா பேச மாட்டேன். தேர்தல் காலத்துல பழனிசாமிக்கு ஏதாவது பிரச்சாரம் பண்ணி இறங்க போறேன், அதை நான் பாத்துக்கிறேன். பழனிசாமி ஓட்டாரா? நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க. பழனிசாமி ஓட்டாரா? திரும்பி இந்த பக்கம் பாத்துட்டு இருந்தாருல்ல. ஆமா, கேப்சர் பண்ணி துரோகம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணவர் உட்கார்ந்து இருக்காருல, தெரியுமா? அவரை எதிர்க்கிற தெம்பே திராணி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ஏன் சார் அம்மா பேரை சொல்லுங்க? என்ன சார் நியாயம் இது சார்? அந்த தாயை கண்ணுல பார்த்தோம் சார், ஜெயில பட்ட கஷ்டத்தை சார். உமன் செல்லுக்கு நடந்து போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சார். 2 மூட்டு வலி. நினைச்சு பாருங்க, ஜெயில இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம். புகழேந்தி சார் இப்போ எம்பியாவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருக்க வேண்டிய ஆளுதான். சில சூழ்நிலைகளால அமைய முடியல. அந்த சூழ்நிலைகளை ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிறாரு. அதனால திமுக போயிருக்காரு சார். இல்ல, நீங்க உச்சபட்ச பதவிக்கு போயிட்டீங்க. இப்ப என்ன ஒண்ணும் திமுக வேணான்னு சொல்ல, என்ன தாலுகா வேணான்னு சொல்ல, யாரும் வேணான்னு சொல்ல. புகழேந்தி சார் அறிவாலயத்துக்கு வர மாட்டாரா? இல்ல சார், நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. நாளை காலைல போனா யாரும் என்ன தடுக்க முடியும்? எந்த ஊழல் குற்றச்சாட்டை எவனாலையும் சொல்ல முடியாது. அதான் ஒண்ணுமே இல்ல, தவறு செய்திருக்கான். இல்ல, ஒரு தவறு செய்திருக்கான் புகழேந்தின்னு சொல்ல முடியாது. ஆனா உச்சபட்ச பதவி, முதலமைச்சர் பதவி, 3வது பதவி, என்ன சார் நியாயம்? அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோமே, வெக்கப்படுறல. இத வெக்கப்பட வச்சுட்டீங்களே நீங்க செய்யலாம் இந்த காரியத்தை. உங்க பசங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு தூரம் இருந்து ஆதரிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா உங்களை போய் அடைக்கலம் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க நின்றுட்டு இது மாதிரி பண்றதுங்கிறது மு.க. ஸ்டாலினையோ முதலமைச்சரையோ நமக்கு குறை சொல்ல முடியுமா? என் நடவடிக்கையும் ஊழல் அமைச்சர்கள் மீது எடுக்கலன்றது, கொடநாடு கொலை வழக்குல நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றச்சாட்டை சொல்லி உங்க 2வது வரிசையில முதல் வரிசையில இருந்து தூக்கி 2வது வரிசையில உட்கார வச்சு நினைச்சு பாருங்க. அண்ணான்னு சொன்னோம். அண்ணான்றது ஒன்னதான் சார் குறிக்கும் பேரறிஞர் அண்ணாவை. இவரை சொன்னோம். நினைச்சு பாருங்க. தாய்க்கு இன்னொரு சந்தேகம், இந்த சசிகலா நடராஜன் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அதுல இணைந்து பணியாற்றுறதுல இவருக்கு என்ன சார் தயக்கம் இருந்திருக்கு? சார், சசிகலா நடராஜன் இந்த கட்சியே ஆரம்பிக்கல, மண்ணாங்கட்டியும் ஆரம்பிக்கல, மன்னாரன் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது கண்ணன். இதை காப்பி அடிச்சு டிடிவி காலையில சொல்றது. அப்படியா? எப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க? கொடி அறிமுகப்படுத்தி மாநாடு நடத்தியாச்சு சார். ஐயா, மாநாடு நடத்தி ஏதோ கொடி இப்படி ஆட்டிட்டு போயிடுச்சு. அது பாட்டுக்கு அது ரூல் ஆஃப் ரிலேஷன் விதிமுறை தெரியுமா? ஒரு வருஷம் மினிமம் 7-8 மாசம் எடுக்கிறான். இப்போ சாகடிக்கிறான். 102 நாம்ஸ் மினிமம் 100 பேர் அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் வெரிஃபை பண்றான். அந்த நாம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை வெரிஃபை பண்றான். துருது எலக்ட்ரல் ஆபீசர், கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாரும் இறங்கிடுறாங்க அந்த வேலையில. கட்சியாளர்கள் சுலபமா தெரியுதா? ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் மூடிட்டான், பங்கன் இது இல்லைன்னு. விளையாட்டுத்தனமா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அங்கேயே போய் நின்றுட்டு பழைய ஜெயில் கதையெல்லாம் விடுறாங்க. ஜெயில் கதைன்ற வரலாறு உண்மையிலேயே தெரிஞ்சவன் புகழேந்தி. முயற்சி நடந்ததா சார்? ஒரு மீட்டிங் என்னை என்னை கொலை முயற்சி எல்லாம் நடந்தது. சார், கொலை முயற்சி எல்லாம் பண்ணல சார். அவங்கள கொரோனா அட்டாக் பண்ணி சேச்சுரேஷன் 65க்கு போயிடுச்சு சார். நான் கெஞ்சின சார் டாக்டர் வினோதன் பவுனி ஹாஸ்பிட்டல். அது அவர் உறவினர் டாக்டர் வெங்கடேஷுக்கு தெரியும். ஐயோ, 65 சேச்சுரேஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். அந்த இளவரசி அம்மாவுக்கு 2 பேருக்கு வந்துடுச்சு சார். ஷிப் பண்றான் பவுரிங் ஹாஸ்பிட்டல் இருந்து. ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. இதெல்லாம் முதல்ல புகழேந்தி ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. சரண்டர் பண்ணால ஜாமீன் கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. செங்கோட்டையனை பத்தி பேசுறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியும். செங்கோட்டையனை கூட்டு போனதே தானே. செங்கோட்டையன், காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், ஒரு 4 பேர் மொத்தம். செல்லூர் ராஜு ஓன்னு அழுதுகிட்டு செங்கோட்டையன் அழுகுறாரு. இந்த அம்மா கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்க மாத்திக்கலான்னு செங்கோட்டை எல்லாரும் சொன்ன சார். மெட்ராஸ் மாத்திக்கலாம், நம்ம ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த சாவு சார், நான் இன்னொன்னு உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சேன். அந்த அம்மால தாங்க முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வி சத்தியம் டிவி இருக்கிறேன். அவங்க இந்த கோயிலுக்கு போறாங்க சாமி கும்பிடுறதுக்கு. நடராஜனை பார்த்திருக்காங்களா ஜெயிலுக்கு போன அப்படின்னு கேளுங்க.
எம்என் நடராஜன் என்கின்ற அவரது கணவரை சசிகலா என்பவர் சந்தித்தாரா? சிறையில் நான் கொண்டு சரண்டர் பண்ணப்ப என் பக்கத்துல நின்னார். என் பக்கத்துல நின்னவர்கிட்ட பேசுறாங்களா?